அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி தமிழ்நாடு பொறியியல் கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் குடுத்துட்டு வர்றாங்க. ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வரோம். இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்த பத்தி பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிறத வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, டிஎன்இஏன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு பொறியியல் கல்லூரிகளை பத்தின நிறைய தகவல்களை கொடுத்துட்டு வரோம். இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த வருஷம் அதாவது இப்ப நடந்து முடிஞ்ச இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான டிஎன்இஏ 2025ல 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் கலந்துக்கிட்டாங்க. இதுல எத்தனை கல்லூரிகள் அவங்க வந்து 100% இடங்கள் கவுன்சிலிங்ல நிரம்பிச்சு அப்படிங்கிற தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஎன்ஏ 2025 பொறுத்த வரைக்கும் 400 பிளஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த 400 பிளஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 46 கல்லூரிகள் அவங்களோட கவுன்சிலிங்ல 100% இடங்களையும் அவங்க வந்து நிரப்பியிருக்காங்க. அப்ப நீங்க ஒரு விஷயம் யோசிக்கலாம். சரி, அப்ப இந்த 46 கல்லூரிகள் வந்து மட்டும்தான் நல்ல கல்லூரிகளா அப்படின்னு கேட்டா கிடையாது. இங்க வந்து இது வந்து 100% கவுன்சிலிங் நிரப்பி இருக்கிறாங்க. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில கல்லூரிகள் முதல் ரவுண்டில் நிரப்பியிருப்பாங்க, சில கல்லூரிகள் 2வது ரவுண்ட், சில கல்லூரிகள் 3வது ரவுண்ட், சில கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா 4வது ரவுண்ட். 4வது ரவுண்டுங்கிறதே கிடையாதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த 4வது ரவுண்டுங்கிறத எதை சொல்றோம்னா, சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் 4வது ரவுண்டுன்னு சொல்றோம். என்னென்ன கல்லூரிகள் முதல்ல வந்து இந்த 100% இடங்கள் நிரப்புனாங்க, 2வது விஷயம் எந்த ரவுண்டுல நிரப்புனாங்க அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இதுல 46 கல்லூரிகள்ல இதுல வந்து நான் தரவரிசை எதுவும் ஃபாலோ பண்ணல. ஏன்னா இது நிறைய பேர் இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆர்டரை போட்டோம்னாலே இதுதான் ஆர்டர் நினைச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. ஜஸ்ட் பேஸ்ட் அப்பான் தி காலேஜோட கோடை பேஸ் பண்ணி, காலேஜ் கோடோட அசெண்டிங் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் சொல்ல போறேன். இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் கோடு 1 அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸ். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ். இந்த கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா 1794ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. கவுன்சிலிங்க்கு இவங்க வந்து 1162 சீட் கொடுத்திருந்தாங்க. நான் பேசுறது எல்லாமே ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங் மட்டும் தான். நான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிரைட்டீரியா கன்சிடர் பண்ணல. 7.5% கவுன்சிலிங் கன்சிடர் பண்ணல. ஜெனரல் அகாடமிக் மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். 1162 இடங்கள் வந்து கொடுத்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு பாருங்க 1143 இடம் நிரம்பிருச்சு. கிட்டத்தட்ட 99% இடங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நிரம்பிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 19, அதில் வந்து ஒரு 1.5. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட்ல 100% சீட்ஸும் நிரம்பின ஒரு முக்கியமான கல்லூரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. அடுத்து 2வது கல்லூரி, இப்பயும் நான் சொல்றேன் இது தரவரிசை கிடையாது, காலேஜோட கோடோட அசெண்டிங் ஆர்டர் பேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. செகண்ட் காலேஜ், காலேஜ் ஆஃப் கோடு 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியோட கிண்டி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு கல்லூரி. இந்த கல்லூரியில வந்து பார்த்தீங்கன்னா 11 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 528 சீட்டு கொடுத்துருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 366 மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. ஒரு 69, 70% சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிரம்பிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 159 சீட், அதாவது ஒரு 30% சீட் நிரம்பியிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 3 சீட். 3 ரவுண்ட்ல இந்த கல்லூரிகளோட இடங்கள் எல்லாமே நிரம்பிருச்சு. 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்து 3வதா பார்க்கக்கூடிய கல்லூரி, கல்லூரியோட கோடு 3 ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கிண்டிலேயே இருக்குங்க. ஒரே ஒரு கோர்ஸ் தான், மொத்தம் 34 சீட்டு கொடுத்துருந்தாங்க. 34 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே 30 சீட்டு முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 4 சீட்டு முடிஞ்சிருச்சு. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பொறியியல் கல்லூரிங்கிற கேட்டகரி கீழே வரலைனாலுமே அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல கலந்துக்கிட்டனால அதையுமே நம்ம இங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். அடுத்து 4வது இடத்துல, 4வது இடம் கிடையாது, 4வது கல்லூரி, கல்லூரியோட கோடு 4. என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு. சரிங்களா? இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 1949லேயே ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 12 கோர்ஸ் நடத்துறாங்க. கவுன்சிலிங்க்கு 762 இடங்கள் கொடுத்துருக்காங்க. 762 இடங்கள்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 739 சீட்டு முடிஞ்சிருச்சுங்க. அதாவது 97% சீட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நிரம்பிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 23 சீட், 3% சீட் ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸ் நிரம்பிருச்சு. அப்ப 2 ரவுண்ட்லயே 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1015 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 5 கோர்ஸ் நடத்துறாங்க. கவுன்சிலிங்க்கு 216 சீட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாருங்க 7 சீட் மட்டும் தான் நிரம்பிச்சு.
இப்போ செகண்ட் ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா 143 சீட் நிரம்பியிருக்கு. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருது பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அப்படின்னு தெரியுதுங்க. தேர்ட் ரவுண்ட்லயுமே 65 சீட் வரைக்கும் போயிருக்கு. இப்போ இதோட கட் ஆஃப் ரேஞ்சஸ் அந்த கேட்டகரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் மற்றும் தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா சேரக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து இந்த கல்லூரியை கன்சிடர் பண்ணலாம். இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல ஒரு சீட் போயிருக்கு. ஸோ 100% சீட்ஸ்ங்கிறது ஃபுல் ஆயிருக்குங்க. அடுத்த கல்லூரி 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டம். கிட்டத்தட்ட 10 டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. 971 சீட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிரைட்டீரியா முடிச்சு ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங் கொடுத்தாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே பாருங்க 700 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 72% இடங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நிரம்பிருச்சு. மிச்சம் செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 234 சீட். அது வந்து ஒரு 24% சீட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 96% சீட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே முடிஞ்சிருச்சு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 37 சீட் போட்டு மொத்தம் 100% இடங்களும் வந்து பாத்தீங்கன்னா 3 ரவுண்ட்ல முடிச்சிருக்காங்க. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு 900 கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து 72% மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தேர்ந்தெடுத்தனால இந்த கல்லூரியை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கலாம். அடுத்து 1315 எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த வருஷம் கவுன்சிலிங்ல இல்ல, இருந்தாலும் இதை பத்தின தகவல்கள் சொல்லிடுறோம். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10 கோர்ஸ் நடத்துறாங்க. 516 சீட் கொடுத்திருந்தாங்க. இல்ல ஒண்ணுமே இல்ல 516ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 98% சீட்ஸ் முடிச்சிட்டாங்க. 506 சீட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 9 சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டும். இந்த கல்லூரி முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரி. தமிழ்நாட்டில் இப்போ பிரைவேட் காலேஜஸ்ல நம்பர் ஒன் காலேஜாகவும் இருந்த கல்லூரி. பட் இந்த வருஷம் கவுன்சிலிங்ல இருந்து அவங்க வெளியே போய் அவங்க வந்து சிவனாரார் யூனிவர்சிட்டி கீழே போறாங்க. அடுத்த கல்லூரி 1321 சைபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. சரிங்களா? ஒரு 2 கோர்ஸ் தான் நடத்துறாங்க. மொத்தம் 107 சீட்டு. 107 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 24 சீட் நிரம்பி இருக்குது. இது எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 22% ஆஃப் சீட்ஸ் ஆகும். பட் மெயினா இங்க எந்த ரவுண்ட்ல மாணவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல தான் 82 சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 77% சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்குங்க. ஸோ தேர்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு மொத்தம் 100% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது நிரம்பிடுச்சு. அடுத்து 1399 சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. ஒரு 14 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 1067 சீட்டு கவுன்சிலிங்க்கு கொடுத்திருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 1032 சீட்டு. இது எவ்வளவு சதவீதம் பாத்தீங்கன்னா 97% ஆஃப் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு ரிமைனிங் ஒரு 3%, தேர்ட் ரவுண்ட்ல 0.1% சொல்லி 3 ரவுண்ட்ல 100% ஆஃப் சீட்ஸ் நிரம்பிருச்சு. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது இருக்குங்க. அடுத்த கல்லூரி 1450 லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 6 கோர்ஸ் நடத்துறாங்க. கவுன்சிலிங்க்கு 187 சீட் கொடுத்துருக்காங்க. 187 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 153 சீட்டுங்கிறது நிரம்பிருச்சு. இது எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா 82% சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நிரம்பிருச்சு. ஸோ இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரியா வந்து இது தெரிய வருதுங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 32 சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 2 சீட்டும் போட்டு மொத்தம் 3 ரவுண்ட்ல வந்து இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 1 அரசு பொறியியல் கல்லூரி. அதுபோக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 10 பொறியியல் கல்லூரிகள் முக்கியமான இடத்துல வரக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஜிசிடி கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. 10 கோர்ஸ் மொத்தம் 692 இடங்கள். இந்த 692 இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 618 சீட் முடிஞ்சிருச்சு. இது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 89 ஒரு 90% இடங்கள்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ரிமைனிங் இருந்த 74 சீட் முடிஞ்சு அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100% இடங்களும் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லயே முடிஞ்சிருச்சு. பட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டேட்டாஸ் மட்டும் பாருங்க 90% சீட்ஸ். அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா சேரக்கூடிய ஒரு கல்லூரி என்ன கல்லூரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூருங்க. அடுத்த கல்லூரி 2006 பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. 24 கோர்ஸ் நடத்துறாங்க. 936 சீட் வந்து கவுன்சிலிங் கொடுத்தாங்க. ஸோ 936ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 859 சீட், அதாவது 92% சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 72 சீட், ஒரு 8% சீட்ஸ் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 5 சீட். அப்போ ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும் பார்த்தீங்கன்னா, சார் பிஎஸ்ஜி காலேஜ் தானே எல்லாருமே அதிகமா தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏன் வந்து அவங்களுக்கு வந்து 92% தான் ஃபுல்லா இருக்கு. ஏன் ஒரு 8% சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு, தேர்ட் ரவுண்டுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன ரீசன் தான். 24 டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க.
இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டுமே நம்ம நிறைய கல்லூரிகள் கோர்சஸ் ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க கிட்ட வெரைட்டிஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பயோ டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த சீட்ஸ்ல ஃபில் ஆகாத சீட்ஸ் தான் செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்குங்க. அடுத்த கல்லூரி 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ். 14 கோர்ஸ் வச்சிருக்காங்க. 575 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் ஒதுக்குனாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாருங்க 543 சீட் காலி. அதாவது 95% சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே காலி. செகண்ட் ரவுண்ட்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய 5% ஆஃப் சீட்ஸும் ஃபுல் ஆகி 100% சீட்ஸும் ஃபுல்லான ஒரு கல்லூரியா சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்த கல்லூரி 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 கோர்ஸ் நடத்துறாங்க. 322 சீட் வந்து கவுன்சிலிங்க்கு கொடுத்தாங்க. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே 244 சீட், அதாவது 76% சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நிரம்பிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ரிமைனிங் 24% ஆஃப் சீட் 78 சீட்ஸ்ங்கிறது நிரம்பி 2 ரவுண்ட்லேயே நிரம்ப ஒரு கல்லூரியா பார்க்கப்படுறது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். அடுத்த கல்லூரி 2329 ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். 11 கோர்ஸ் நடத்துறாங்க. 757 சீட்டு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 126 சீட் நிரம்பி இருக்குங்க. இது எவ்வளவு சதவீதம் பாத்தீங்கன்னா ஒரு 17% சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிரம்பி இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 603 சீட் நிரம்பி இருக்கு. இது எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா 80% சீட் செகண்ட் ரவுண்ட்ல தான் இவங்களுக்கு நடந்திருக்கு. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ்ங்கிறது இருக்குது. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 27 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு சீட்டும் சொல்லி 100% ஆஃப் சீட்ஸும் கவுன்சிலிங்ல நிரம்பி இருக்குங்க. அடுத்த கல்லூரி 2343 ஐஐஹெச்டின்னு சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம். ஒரே ஒரு கோர்ஸ் 25 சீட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 சீட்டு. பட் அதிகபட்சமா எந்த ரவுண்ட்ல தேர்ந்தெடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 22 சீட்னு சொல்லி 3 ரவுண்ட்ல உங்களுக்கு 100% ஆஃப் சீட்ஸ் நிரம்பின ஒரு அரசு பொறியியல் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வந்து ஃபண்டிங் வாங்கக்கூடிய ஒரு கல்லூரி. அடுத்த கல்லூரி 2357 விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 8 கோர்ஸ் நடத்துறாங்க. 872 சீட்டுங்க. இந்த 872 சீட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 26 சீட் ஃபுல்லா இருக்கு. அதாவது ஒரு 3% ஆஃப் சீட்ஸ் மட்டும் தான் ஃபுல்லா இருக்கு. பட் வந்து செகண்ட் ரவுண்ட்ல 620 சீட் ஃபுல்லா இருக்குங்க. அப்போ வந்து என்னன்னா ஒரு 71% சீட்ஸ்ங்கிறது செகண்ட் ரவுண்ட்ல தான் ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 18% ஆஃப் சீட்ஸும், ஈவன் உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வரைக்குமே அவங்க போயிருக்காங்க. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஒரு 70 சீட்டு ஃபுல்லா இருக்கு. ஸோ இது மூலமா என்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா செகண்ட் ரவுண்ட்ல அதிகப்படியான மாணவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு கல்லூரியா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். அடுத்த கல்லூரி 2369 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி. ஒரு அரசு பொறியியல் கல்லூரி. 3 கோர்ஸ் தான் வச்சிருக்காங்க. 321 சீட்டு. இந்த 321 சீட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 72 சீட் ஃபில் ஆயிருக்கு. அதாவது ஒரு 22% சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 248 சீட்டு, அதாவது 77% சீட்ஸ்ங்கிறது செகண்ட் ரவுண்ட்ல தான் ஃபில் ஆயிருக்கு. இப்போ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுத்த ஒரு கல்லூரியா இருக்கிறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி. அடுத்த கல்லூரி 2377 பிஎஸ்ஜி காலேஜ், பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. இந்த கல்லூரியை பிஎஸ்ஜி ஐடெக்னு சொல்லுவாங்க. 8 கோர்ஸ் நடத்துறாங்க. 522 சீட்டு. இந்த 522 சீட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டே 485 சீட் முடிஞ்சது. அதாவது 93% சீட்ஸ்ங்கிறது முடிஞ்சது. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 36 சீட்டு. அப்ப என்னன்னா இந்த கல்லூரியை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கிறாங்க. ரெண்டாவது அதிகப்படியான கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்த கல்லூரி 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 5 கோர்ஸ் நடத்துறாங்க. 266 சீட்டு. 266 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே 166 சீட் நிரம்பிருச்சுங்க. ஸோ ஒரு 63% சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நிரம்பிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 99 சீட்டுங்க. ஒரு ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே முடிஞ்சது. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு. ஸோ 100% ஆஃப் சீட்ஸ் நிரம்பிருச்சு. பட் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைய மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் சேரக்கூடிய ஒரு கல்லூரியா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரிங்கிறது இருக்குங்க. அடுத்த கல்லூரி 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம். ஸோ 7 கோர்ஸ் நடத்துறாங்க. 477 சீட்டு. பட் முக்கியமா என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு டேட்டா பாருங்க. 375 சீட் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ரிமைனிங் ஒரு 100 சீட்ஸ்க்கு கம்மியாக தான் ரிமைனிங் இருக்குதுங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 101 சீட். அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 79% மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியா பார்க்கப்படுறோம். அப்ப இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம். அடுத்த கல்லூரி 2622 விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர். மொத்தம் 13 கோர்ஸ் நடத்துறாங்க. 846 சீட் நிரம்பியிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு பாருங்க ஒரு 116 சீட் ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14% சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிரம்பியிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 552 சீட்ஸ் நிரம்பியிருக்கு. அதாவது 65% சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட்ல நிரம்பியிருக்கு. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பி காலேஜ்னு இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா சீட்ஸையும் 178 சீட்ஸையும் ஃபில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட தேர்ட் ரவுண்டுக்கும் ஒரு 21% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரி பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூருங்க. அடுத்த கல்லூரி 2656 காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருப்பூர். ஸோ 9 கோர்ஸ் நடத்துறாங்க. 352 சீட்டு. இதில் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 45 சீட் ஃபில் ஆயிருக்கு. ஒரு 13% சீட்ஸ்கள் ஃபில் ஆயிருக்கு. மெயினா இவங்களுக்கு எங்க ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 52% சீட்ஸும், தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 36% ஆஃப் சீட்ஸும் ஃபில் ஆயிருக்கு. இது மூலமா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல ஒரு செகண்ட் ஹாஃப், தேர்ட் ரவுண்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கக்கூடிய மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி வந்து காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்க. அடுத்த கல்லூரி 2673 ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்ரீ சக்தி இருக்குங்க. ஒன்று எல்என்டி பைபாஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா காரமடை கல்லூரி. ஸோ இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கோர்ஸ் நடத்துறாங்க. 511 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 29 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. அதாவது எவ்வளவு சதவீதம்னா 6% சீட்ஸ் நிரம்பியிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 272 சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 209 சீட்டும், கிட்டத்தட்ட 2 ரவுண்டுக்கும் நியர்பை சேமா போயிருக்குங்க. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி இன்ஜினியரிங் காலேஜ்ங்க. அடுத்து 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. 8 கோர்ஸ் நடத்துறாங்க. 278 சீட்டு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 55% சீட்ஸும், செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 44% சீட்டும் நிரம்பியிருக்கு. அப்ப என்ன தெரிய வருது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய செகண்ட் ஹாஃபும், செகண்ட் ரவுண்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டூடெண்ட்ஸும் சேரக்கூடிய ஒரு கல்லூரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. அடுத்த கல்லூரி 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 9 கோர்ஸ் நடத்துறாங்க. 513 சீட்டு. இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு 410 சீட் நிரம்பியிருக்கு. அதாவது 80% சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிரம்பி இருக்குது. செகண்ட் ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 101 சீட்னு சொல்லி ஒரு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 20% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது நிரம்பி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட்லையும் கொஞ்சம் மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். அடுத்த கல்லூரி 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 14 கோர்ஸ் நடத்துறாங்க. 915 சீட்டு. ஸோ 915 சீட்டுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா 770 சீட்டு, அதாவது 85% சீட்ஸ் நிரம்பியிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல சும்மா பேருக்கு 5 சீட் முடிஞ்சிருக்குங்க. அப்ப உங்களுக்கு இதுவும் ஒரு கேள்வி வரும். நல்ல கல்லூரி ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 85% மட்டும் தான் நிரம்பி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேம் ரூல் பிஎஸ்சி காலேஜுக்கு என்ன ரூலோ அதே தான். ஏன்னா இவங்க எல்லாமே வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்சஸ் வச்சிருக்கிறாங்க. பட் மாணவர்கள் தேடி போய் விழுவுறது எதுல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸ்ல தான் போய் சேர்றாங்க. பட் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல், ஃபேஷன் டெக்னாலஜி, பயோ டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வச்சிருக்கனால அந்த சீட்ஸ் ஃபில் ஆகாத சீட் செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆகுதுங்க. அடுத்த கல்லூரி 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 14 கோர்ஸ் நடத்துறாங்க. நம்பர்ஸ் பாருங்க, அதிகப்படியான நம்பர்ஸ், கிட்டத்தட்ட 2161 சீட்டு. 2 காலேஜை மெர்ஜ் பண்ணாங்க. 2161 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் 1649 சீட் நிரம்பி இருக்குது. இதுல வந்து நம்ம பர்சன்டேஜ்ங்கிறது 76%. இதுல வந்து நம்ம பர்சன்டேஜே பார்க்கக்கூடியது. நம்பர்ஸை பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே ஒரு 178 கட் ஆஃப்க்கு மேல மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1650 மாணவர்கள் சேர்ந்திருக்காங்கன்னா அப்ப எவ்வளோ பிளஸ்ஸா இருக்குன்னு பாருங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 490, ஒரு 500 சீட்டு. ஸோ 2 ரவுண்ட்ல கிட்டத்தட்ட முடிஞ்ச ஒரு கல்லூரி ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்த கல்லூரி 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலை வளையம் கோயம்புத்தூர். 12 கோர்ஸ் நடத்துறாங்க. 617 சீட்டு. 417 சீட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 332 சீட்டும், செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 254 சீட்டும் போட்டு முடிஞ்சது கிட்டத்தட்ட. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 31 சீட்டு. அப்ப என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்க மாணவர்களும் பிளஸ் செகண்ட் ரவுண்ட்ல இருக்க மாணவர்களும் சேமா தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்த கல்லூரி 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 6 கோர்ஸ் நடத்துறாங்க. 243 சீட் கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க.
ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 159 சீட், அதாவது ஒரு 65% மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தும் செகண்ட் ரவுண்ட்ல இருந்து ஒரு 30% மாணவர்களும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்குது கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 10 கோர்ஸ் நடத்துறாங்க, 653 சீட்டு. அந்த 653 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 555 சீட் நிரம்பியிருக்கு. அதாவது 85% சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிரம்பிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல 97 சீட்டு, ஒரு 15%. அப்ப இதுல என்ன தெரிய வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரி ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்த கல்லூரி 2741 பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 6 கோர்ஸ் நடத்துறாங்க, 229 சீட்டு. பட் இதுல மெயினா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 6 சீட்டு தான் நிரம்பி இருக்குது. இங்க வந்து எங்க அதிகமா ஃபில் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல தான். ஒரு 65% சீட்டுங்கிறது செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ரிமைனிங் ஒரு 30% சீட் ஃபில் ஆயிருக்கு. இப்போ இதுல என்ன தெரிய வருதுன்னா, செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் கொஞ்சம் அதிகமா சேரக்கூடிய ஒரு கல்லூரியா இருக்கிறது பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி. அடுத்த கல்லூரி 2745 கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 7 கோர்ஸ் நடத்துறாங்க, 282 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரெண்டே சீட்டு மட்டும் தான் நிரம்பி இருக்குது. செகண்ட் ரவுண்ட்ல தான் இவங்களுக்கு 178 சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 102 சீட்டும் ஃபுல்லா இருக்கு. இப்போ என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் சேரக்கூடிய ஒரு கல்லூரி வந்து கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்த கல்லூரி 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 12 கோர்ஸ் நடத்துறாங்க, 598 சீட்டு. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 234 சீட், அதாவது 39% சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தேர்ந்தெடுத்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 344 சீட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அது ஒரு 58% சீட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள்ல ஒரு ஒரு 30 to 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும், செகண்ட் ரவுண்ட்ல முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 60% மாணவர்களும் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து பார்க்கக்கூடிய கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 13 கோர்ஸ் நடத்துறாங்க, 882 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 665 சீட், அதாவது 75% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிரம்பியிருக்கு. ரிமைனிங் ஒரு 24% செகண்ட் ரவுண்ட் நிரம்பிருச்சு. ஸோ அப்போ இதுல என்ன தெரிய வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அதிகப்படியான மாணவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு கல்லூரி கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்த கல்லூரி 2770 ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 8 கோர்ஸ் நடத்துறாங்க, 264 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த சீட்டும் ஃபுல் ஆகல. செகண்ட் ரவுண்ட் ஒரு 23% சீட் ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு அதிகமா எங்க ஃபுல் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரவுண்ட் ஒரு 201 சீட், அதாவது 76% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது தேர்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்கு. அப்ப இதுல என்ன தெரிய வருதுன்னா, தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா சேரக்கூடிய ஒரு கல்லூரி ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். அடுத்த கல்லூரி 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கிப்பட்டி தஞ்சாவூர். 6 கோர்ஸ் நடத்துறாங்க, 324 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 62 சீட்டு ஃபுல்லா இருக்கு. இது எவ்வளவு சதவீதம்னா 20% நியர்பை. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 252 சீட், அதாவது ஒரு 78% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்கு. அப்ப என்ன தெரிய வருதுன்னா, செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா இருக்கிறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கிப்பட்டி தஞ்சாவூர். அடுத்த கல்லூரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சி. 6 கோர்ஸ் நடத்துறாங்க, 320 சீட்டு. இதில் பார்த்தோங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 113 சீட், அதாவது 35% சீட்ஸ் நிரம்பியிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 203 சீட், 63% சீட்ஸ் நிரம்பியிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கடைசியா இருக்கக்கூடிய ஒரு 35% மாணவர்களும், செகண்ட் ரவுண்ட்ல முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 63% மாணவர்களும் சேர்ந்திருக்கக்கூடிய கல்லூரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம். அடுத்த கல்லூரி 3826 கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தொட்டியம் திருச்சிராப்பள்ளி. இப்போ 670 சீட்டு, 9 கோர்ஸ் நடத்துறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 26 சீட் மட்டும் தான் ஃபுல்லாக இருக்கு, அதாவது ஒரு 4% ஆஃப் சீட்ஸ் மட்டும் தான் ஃபுல்லாக இருக்கு. உங்களுக்கு எங்க அதிகமாக ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட்ல 429 சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல 215 சீட்டும் ஃபுல்லாக இருக்கு. அப்போ எப்படி தெரிய வருதுன்னா, செகண்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 65% மாணவர்களும், தேர்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 30% மாணவர்களும் சேரக்கூடிய ஒரு கல்லூரி கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தொட்டியம். அடுத்த கல்லூரி 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. 5 கோர்ஸ் நடத்துறாங்க, 270 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 77 சீட் நிரம்பி இருக்குது. பட் மெயினா இவங்களுக்கு எங்க ஃபில் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் 179 சீட். இப்போ செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்த ஒரு கல்லூரியா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி பார்த்துக்கலாம். அடுத்த கல்லூரி 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. 7 கோர்ஸ் நடத்துறாங்க, 481 சீட் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லேயே சீட்டு முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 259 சீட், அதாவது ஒரு 54% ஆஃப் சீட்ஸும், செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 45% ஆஃப் சீட்ஸும் போட்டு 2 ரவுண்ட்லையுமே ஈக்குவலா மாணவர்கள் எடுத்திருக்கிறாங்க. எந்த கல்லூரியும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலிங்க. அடுத்த கல்லூரி
5008 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. 15 கோர்ஸ் நடத்துறாங்க. 837 சீட்டு. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 772 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 92% மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சேர்ந்துட்டாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய மாணவர்கள் செகண்ட் ரவுண்ட். ஸோ அப்போ இதுல என்ன தெரிய வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. அடுத்த கல்லூரி 5009 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடிநாயக்கனூர் தேனி. 6 கோர்ஸ் நடத்துறாங்க. 324 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 48 சீட்டு ஃபுல்லா இருக்கு. பட் மெயினா எங்க ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட்ல 260 சீட், அதாவது 80% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுல என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்த ஒரு கல்லூரி வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடிநாயக்கனூர் தேனி டிஸ்ட்ரிக்ட். அடுத்த கல்லூரி 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 6 கோர்ஸ் நடத்துறாங்க. 298 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 21% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்கு. 64 சீட்டு. பட் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட்ல தான் 75% சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்கு. அப்ப அதிகப்படியான மாணவர்கள் எங்க சேர்ந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட்ல தான் இந்த மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்த கல்லூரி 5012 சிக்ரின்னு சொல்லுவாங்க. சிவகங்கையில் இருக்குது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருக்குது. ஒரே ஒரு கோர்ஸ் தான். 29 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே 29 சீட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ நல்ல கட் ஆஃப் எடுத்தால் மட்டும்தான் இங்கே சீட்ஸ் கிடைக்குங்க. அடுத்த கல்லூரி 5901 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம். ஸோ இந்த கல்லூரி பொறுத்த வரைக்கும் 6 கோர்ஸ் நடத்துறாங்க. 424 சீட்டு. இதுல முக்கியமா பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 78% சீட்ஸ் முடிஞ்சிருச்சு. அதாவது 332 சீட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 21.5% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இதுல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100% சீட்ஸும் நிரம்பினாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அதிகப்படியான மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, கடந்த வருஷம் டிஎன்இஏ கவுன்சிலிங்ல 100% சீட்ஸ் நிரம்பின 46 கல்லூரிகள் பற்றின தகவல்கள். இதுல முக்கியமா ஒரு மெயினான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பெரும்பாலான அரசு பொறியியல் கல்லூரிகள் 100% இடங்களை வந்து கவுன்சிலிங்ல நிரப்பிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம நிறைய பேர் கவனிக்கிறது. நம்ம வந்து அரசு பொறியியல் கல்லூரிகளை பத்தி பெருசா யோசிக்கிறது இல்லை. பட் இங்க பாத்தீங்கன்னா, ஒரு 11 அரசு பொறியியல் கல்லூரிகளுமே கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட்ல வந்துருச்சுங்க. ஸோ அந்த 11 கல்லூரிகள் எடுத்துட்டு பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து சில சைபெட், சிக்ரி, ஐஏஹெச்டி மற்றும் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸஸ் இதெல்லாம் எடுத்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 பொறியியல் கல்லூரிகள் தான் தனியார் பொறியியல் கல்லூரிகள் ஃபுல்லா இருக்குது. அது போக ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டிஎன்இஏ அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வுன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் சம்பந்தப்பட்ட தகவல்கள் தொடர்ச்சியா வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.